கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதிர்த்த வீட்டுல ஏண்டா கண்ண வச்ச கஷ்டப்பட்டு போட்ட பழச்ச கரண்ட் போச்சு எங்க போய் தேடுவேன் நீ சுச்ச மாற்றம் தொட்ட மல்லிகை இவ மாட்ட தள்ளிக்க மேரேஜான பீசு இன்னாருக்கு சொல்லிக்க சொல்லி விட்ட ஜோக்கர் அவ போட்டதெல்லாம் யாக்கர் தோத்து போய் தொப்பி வாங்கி வந்த நாய் சேகர் டார்லிங் 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 மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான அம்புவிட ராஜா அந்த புறம் போன அங்க வந்த டிஸ்ட் கரடிதான் அம்பு எங்கோ வேற தச போக ஜஸ்ட் மிஸ் ஆச்சு ஆனந்தம் தான் கனவு களைஞ்சு அந்த கரடி மறைஞ்சு போனஜத்தில் தெரியுது இப்படித்தான் டார்லிங் 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 நாட்டு கட்ட ஒண்ணு நம்ம கிட்ட வந்தா கண்ணு டிம்மி டிப்பு அடிக்குது கிட்ட வந்த கட்ட கண்டுக்காம போன பிசு போன பல்பா வெடிக்குது காலில் விழுந்தாலும் காதில் விழுகாத காதல் இவனை வச்சு எழுக்குது டார்லிங் 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 டான் டான் உன்னோடு சீனு 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 தொட்டாடலாம் சீனு மானு 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 உன்னோடு காஃபின் கானு 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 பார்த்தாலே நான் கோனு குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன கண்டாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்னே எங்கெத்து நிக்காதடி உருகுதே உங்க நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவை தான் தவிக்கிறே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே பெண் நானும் தான் உருகுதே மயங்குதே தடுக்குதே பெண் நானும் தான். விக்கி விக்கி என்ன பண்ற? கனவுல கேண்டில் லைட் டின்னர் என்னோட சாப்பிடுற. சோ ரொமான்டிக். விக்கி கனவுல சாப்பிட்டா வயிறு நிறையாது. விக்கி என்ன கனவு கண்ட? கனவு காணுங்கள் அப்துல் கலாம். என்ன கனவு கண்டன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? கேண்டில் லைட் டின்னர் அதானே? கரெக்ட். விக்கி மார்னிங் ட்ரீம்ஸ் will come true man. காலையில கண்ட கனவு பலிக்கும். அது எவ்வளவு அழகா எலிசபெத் ராணி மாதிரி இங்கிலீஷ்ல சொல்ற. Thank you. கனவு பலிக்கிட்டான். அது நானும் நீ மட்டும்தான் தனியா. நீ நானும் மட்டும் இருந்தா எப்படி தனியாகும்? குட் ஜோக். சம ஃபார்ம்ல இருக்கு நீ. நான் இன்னும் உங்களை எதிர்பார்க்கறேன் நிறையா. இன்னும் கொஞ்சம் பெட்டரா. அது யாரும் இல்ல, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான். கேண்டில் லைட் டின்னர். அப்படியே இது பேக்ரவுண்ட்ல வந்து இளையராஜா மியூசிக். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே மண் மீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. போதும், உன் பாட்டை நிப்பாட்டு. போய் பால் வாங்கிட்டு வா. பால்? நான் பால் வாங்கணுமா? ஏன் பால்காரன் வரலையா? அவரு ஊருக்கு போயிருக்காரு. ஓ, பால்கார ஊருக்கு போறதுல உங்கள்ட்ட சொல்லிட்டு போறாரா? பால்காரர் ஊருக்கு போயிட்டா வீட்டுக்காரர் பால்காரர் ஆகணுமா? அதெல்லாம் முடியாது. சும்மா நான் மாட்டேன். ஓகே, நான் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரேன். நீ கிச்சன்ல இருக்க வேலைய பாத்துக்கோ. எது? அது எத்தனை லிட்டர் வாங்கணும்? 2 லிட்டர்.
வா 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 வா. ஐயோ விக்கிங் சார் வந்துட்டேங்க ஆ, சார். ஐயோ அது சொல்லுங்க. என்னங்க இருக்கும் நீங்க ஐயோ இப்படி பாருங்க. ஏனுங்க நல்லா இல்லீங்களா? சே, நீங்க வேற அப்படிலாம் இல்லைங்க. இந்த பி சுசீலா, எஸ் ஜானகி, சித்ரா, சின்மயி, ஸ்ரேயா கோஷல் இவங்க வாய்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மிக்ஸில போட்டு அரைச்சா எப்படி ஒரு வாய்ஸ் வருமோ அந்த மாதிரி வாய்ஸ் உங்களுக்கு. ஐயோ போங்க நீங்க. மிக்ஸில போட்டா நாய்ஸ் தான் வரும், வாய்ஸ் எல்லாம் வராது. ஐயோ செல்லக்குட்டி எவ்வளவு அழகா பேசுறடா நீ. என் தங்க குட்டி, என் புச்சு குட்டி, என் கண்ணு, குச்சு குச்சு. பையன் யாரு? ஐயோ லட்டுங். அண்ணாவோட தம்பி லட்டுங். இவன் லட்டுன்றனால தாங்க அவர் லட்டனாங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்களா? குட்டி குழந்தைனாருங்க. பையன் கிடையாது. கடவுளே என்னை காப்பாத்துங்க. Thank God. எதுக்கு தேங்காட்? பொதுவா எல்லா விஷயத்துக்கும் கடவுளுக்கு தேங்க்ஸ். ஆமா, நான் மனசுல நடக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டேனோ? நோ 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 நோ, எனக்கு தலையில 2 காது, மனசுக்குள்ள ஒரு காது. மனசுல காதா? மனசுக்குள்ள பேசுற வாய் இருக்கும் போது காது இருக்காதா? ஐயோ எவ்வளவு அறிவா பேசுறான் பாத்தீங்கல்ல. அண்ணி நான் வாக்கிங் போயிட்டு வரேன். எது வரைக்கும் போற கண்ணு? இவன் இழைக்கணும்னா தினமும் கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கும். என்னது கன்னியாகுமரி வரைக்குமா? இல்ல அது தெரியாம சொல்லிட்டேன். நீங்க போங்க, நீங்க போங்க. அந்த பயம் இருக்கட்டும். அண்ணி நான் வாக்கிங் போயிட்டு வரேன். பத்திரமா போணும் கண்ணு. ஓகே அண்ணி. அழகு. ருக்குலுக்கு தினமும் பாடுவீங்களா? அட ஆமாங்க. அப்ப டெய்லி பால் வாங்க வந்துட வேண்டியதுதான். அப்புறம் உள்ள ஜோலி இருக்குதுங்க, நான் வரேன். அப்புறம் வந்து நான் கடைக்கு தான் போறேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? ஐயோ அதெல்லாம் வேணாமுங்க. புதுசா குடி வந்து உங்க கிட்ட தான் என்ன ஹெல்ப் பண்ண நான் கேட்கணும். நீங்க போய் என்னைய போய் கேக்குறீங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க மனசு ரொம்ப மோசம். மோசமா? ஆமாங்க, இங்கிலீஷ்ல மோசம்னா அருமை டக்கர்னுங்க. அது ஆசம். அரசக அதே தானே. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுங்களா? அது உங்க அன்பே போதுங்க. ஐயோ லட்டனுக்கு காபி கொடுக்க மறந்து போட்டேங்க. நான் வரேன். என்ன அன்பு, என்ன பண்பு. இந்த மாதிரி பணிவிட பண்ற வைஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வனிதா மணி அவன மோகினி வந்தாடு, கனியோ கனி உன் ருசியோ தனி கொண்டாடு, உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்கதிமி தாளமடி, உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்கதிமி தாளமடி, வந்து ஆடடி. வனிதா மணி அவன் மோகினி வந்தாடு, பேம் பாம் பேம் பாம் உன் ருசியோ தனி அத்தனியோ தனி கொண்டாடு. ஏங்க கனவுல பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? யார் கூட? ஒன்றரை கூடதா? என்று யாரு நீ? நான் கமலஹாச கணக்கு ஆடிட்டு இருந்தேனല്ലോ. இது அவருக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வாருங்க. ஆமா என்னங்க நீங்க கடவுள சரியா ஆளன்றதுக்காக திட்டிட்டு இருப்பீங்களா? போங்க நீங்க. யாருக்கு திட்டலடி கோச்சுக்காத. ஆமா என்று இன்னைக்கு ஆள் ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்க. ரோசா எனக்குமே அழகா தாங்க இருக்கும். வாவ் ஓகே. சும்மா இருங்க. உட்காரு. ஐயோ ஐயோ சும்மா இருங்க. காலங்கத்துல ஐயோ மறந்து போட்டேங்க. என்ன? அம்மாக்கு ஃபோன் பேசணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் ருக்க. என்னது இது? எப்ப பாரு அம்மாக்கு ஃபோன் பண்றன்னு ஓடி போயிடுறா. அது என்ற மாவா இல்ல இவா மாவா? வர வர எனக்கே குழப்பமா இருக்குது. ஹலோ குட் மார்னிங்மா. குட் மார்னிங். என்ன பண்றீங்க? நேத்து ராத்திரி பெரிய குடும்பம் பாத்தியாடி? பாத்தேங்கம்மா. அக்காவே சண்டையும் போட்டு கேசையும் போட்டு பாவமா இந்த அர்ச்சனா. ஆமடி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அதான் அவங்க குடும்பத்தோட சேரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கு இருக்கிறேன். சரி சரி அத்தை விடு. லட்டு என்ன பண்றான்? லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்கம்மா. ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு இல்ல? 8:30 தானடி பஸ் வரும். இப்ப மணி என்ன 7:30 தானே ஆச்சு. அட நீங்க வேறமா. 7:30 மணிக்கு ஆரம்பிச்சாதான் 8:30 மணிக்கே முடிக்கிறான். ஆமா ஆமா, இட்லிக்கு 2 நிமிஷம் போட்டாலும் 30 இட்லிக்கு 1 hour வேணும்ல. அம்மா அவர் கூப்பிடுறாருங்கம்மா. நான் அப்புறமா பேசுறேங்கம்மா. ஏய் எப்ப பாரு அவர் கூப்பிடுறாங்கன்னு. இதுதான் இவ என்கிட்ட அதிகமா பேசின வார்த்தையாவே இருக்கும். எங்கடி இருக்க ருக்கே? ஐயோ ஏனுங்க லட்டனா? என்று இது பாத்ரூம்ல தண்ணி வரல. ஐயோ சொல்ல மறந்தே போட்டேங்க. 2 நாளைக்கு தண்ணியே வராதுங்களா. ஒரு பர்சனாலிட்டி ஆள் வந்து சொல்லிட்டு போனாரு. பர்சனாலிட்டி ஆளா? ஆமாங்க. இந்த தெருவிளக்கு ரோடெல்லாம் முனிசிபாலிட்டி ஆள சொல்றியா நீ? அரசக அதே தானே. அது எப்படி பர்சனாலிட்டின்னு சொல்லும்போது மட்டும் பர்சனல் ஆன்ட்டின்னு பிரிச்சு சொல்ற, ஆனா முனிசிபாலிட்டின்னு வரும்போது மட்டும்
பர்சனாலிட்டி கரெக்டா சொல்றேன். எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரத விட்டு போட்டு பக்கத்துல ஏதாவது பாத்ரூம் இருக்கான்னு பாருங்க. ஏனு ஜோசியர் வீட்டுக்கு போறீங்களா? சோசியர் வீட்டுக்கா? ஆ. இந்த நேரத்துக்கு அந்த ஆளு வீட்டுக்கு போனோம்னா ராவகாலம் பார்த்து வெயிட் பண்ணி போங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் இந்த நேரத்துக்கு ஒத்து வர மாட்டியே. என்னமோ பண்ணுங்க போங்க. நான் எதுக்கு சோசியர் வீட்டுக்கு போகணும்? அதான் எதிர் வீட்டுல அனிதா மேம் இருக்காங்கல்ல. பால் வாங்க சொன்னமே, எவ்வளவு நேரம்? ஹலோ விக்கி, பால் வாங்குறதுக்கு இவ்ளோ நேரமா? அது இது மாடு தூக்கிடுச்சான். யாரையா நீ ஒருத்தன் பால் பாக்கெட் எழுந்திருக்கலையா இன்னும்? இருமா நீ வேற. இல்ல ஒன்னும் இல்ல, இங்க கடைக்கு பால் பாக்கெட் போற பையன் தூக்கிட்டானா, அதான் லேட்டு. சீக்கிரம் வா விக்கி. ஹனி மேம், ஹனி மேம். நட்டு சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க. சார், இந்த நேரத்துல என் வீட்ல டாய்லெட்ல தண்ணி வரலீங்க. ஐயோ, நீங்க உள்ள போய் யூஸ் பண்ணிக்கோங்க சார். தேங்க் யூ. வெஸ்டர்ன் டாய்லெட்டா? இல்ல, இந்தியன். மேல ஒரு வெஸ்டர்ன் இருக்கணுமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல கீழே கீழே உட்கார மாதிரி இருந்ததுன்னா மேல மேல உட்கார மாதிரி இருக்கும்ல. எனக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் அதிகங்க. சார், நீங்க மேல போய் யூஸ் பண்ணிக்கோங்க சார். தேங்க் யூங்க. ஹனி மேம். சார், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நீங்க ரொம்ப ஜென்டில், ரொம்ப நீட். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ so much. ஹனி மேம், விக்கி சார் ரொம்ப கொடுத்து வச்சவரு. தேங்க்ஸ் சார். என்ன சார் இந்த நேரத்துல போய் பேசிட்டு இருக்கீங்க? போங்க சார் மேல. போகத்தானே வந்தேன், போகாம போயிருவேனா? போறேன். போங்க. ஹனி, இந்த பால், இந்த பொடி எங்க இருக்குடி? ஐயோ அர்ஜென்ட்டா வருதே. என்ன பண்ற, வைத்த கலக்குதே. நான் சொன்ன பால் பாக்கெட்ல வாங்குறதுக்கு அனுப்பாத சொன்ன கேட்டே நீ. ஐயோ ஹனி எங்க? ஐயோ ஐயோ சாரி சார், ரொம்ப அர்ஜென்ட்டா தான் மறந்து வீடு மாதிரி வந்துட்டேன். இல்ல சார், இது உங்க வீடு தான். எங்க வீடா? ஆமா சார், எங்க வீட்ல தண்ணி வரல. அது ஓகே சார், பாத்ரூம் கதவு தாப்பா போட்டுக்கலாம்ல. எங்க வீட்ல தான் தாப்பா இல்லையே சார். ஐயோ இங்க இருக்கே சார். 10 வருஷம் பழக்கம், எப்படி சார் மாறும்? ஹனி ஹனி. என்ன விக்கி? என்னம்மா நீ அவர் கீழே போக சொல்ல மாட்டியா? அவர்தான் மேல போனாரு. மேல போய் மேல உட்கார்ந்தா போறாரு அவரு. ஃபன்னி. என்ன நீ கீழே இருக்க டாய்லெட்ல போக மாட்டேன்னு தெரியல உனக்கு? பொறுமையா இரு விக்கி, பொறுமையா இரு. என்ன பொறுமை? டாய்ஸ்ல விளையாடலாம், டாய்லெட்ல விளையாடுறது. சார் சீக்கிரம் சார், நிறைய பிரச்சனை இருக்கு சார். ஆமா சார், லஞ்சம், ஊழல், ஜாதின்னு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு சார். நான் அதை பத்தி சொல்ல சார். என் அவசரத்தை புரிஞ்சுக்கங்க சார். நீங்க சார் அவ்வளவு அவசரம்னா இன்னொரு பாத்ரூமுக்கு போக வேண்டியதானே சார்? ஐயோ நான் இந்தியன் டாய்லெட்ல போக மாட்டேன் சார். விக்கி, கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. ட்ரைனிங் கிளாஸ் வேற 2 நாள் தள்ளி போதான். நீ வேற வெளியில போணும் சொன்னல? ஹனி மேம், நான் 2 நாள் வீட்ல தனியா இருக்கணுமா? கிளாஸ் வர்க் எல்லாம் தள்ளி போகுது. ஹனி மேம் வீட்ல தனியா இருக்க போறாங்க. வொர்க் அவுட் பண்ற பிளான். எனக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ நீ எது சொன்னாலும் என் காதுல ஏறவே ஏறாது. போ விக்கி. அதுக்கு தானே வெயிட் பண்றேன். நட்டு சார், ஐயோ சீக்கிரம் வாங்க சார். சார் ஆனதாச்சி சார், 2 நிமிஷம் சார். என்ன சார் 2 நிமிஷம்? நூடுல்ஸ் பண்றீங்க உள்ள? சார் என்ன சார் இது? கேளியா பாக்கி சார். சார் சார் வாங்க சார். சார் என்ன சார் வழுக்கி விழுந்துட்டீங்க? சார் சீக்கிரம் வாங்க சார். இதோ வந்துட்டேங்க, இருங்க. வாழ்க்கையில் நிம்மதி மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சமந்தா மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, சமத்தா இருக்கணும். ஹலோ டாக்டர், அதே பொண்டாட்டி. இஸ் இட்? நீங்க கூட தான் பாக்குறதுக்கு ரன்பீர் கபூர் மாதிரி இருக்கீங்க. குட் மேட்ச். ஷாருக் கானையும் சல்மான் கானையும் கலந்த மாதிரி நான் இருக்கேன். என்ன பத்தி பேசுறா? ஆமா, உடம்புக்கு என்ன? பேஷண்ட் அவங்க இல்ல, இவரு தான் அடிபட்டு இருக்கு. ஓ இவருக்கா? ஆமா, எங்க அடிபட்டுச்சு? பாத்ரூம்ல. அதுலங்க எந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னு கேட்டா? அதான் சொன்னேனே டாக்டர், பாத்ரூம்ல. யோ உனக்கு உடம்புல எந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னு கேட்டேன். அது கால்ல. யோ
கார்பெண்டரா மரத்தையா செக் பண்ற ஆ ஆ, ஆ, ஐயோ வலிக்குது. அவருக்கு பெருசா ஒண்ணு அடிபட்ட மாதிரி தெரியலையே. டாக்டர் அடி அங்க படல. வேற எங்க படிச்சு? அது ஹனி மேம். வாங்கி சார், நான் வந்து டாக்டர் கிட்ட தனியா பேசுறேன். தட்ஸ் ஓகே. விக்கி சும்மா இருக்கு. விக்கி சும்மா இருக்கு. விக்கி போயா போ. நான் ஆமாதான், நான் இருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டு தப்பு இல்லையே. விக்கி நான் மாட்டேன். விக்கி சாரி. என் காலம் மெரிச்சது கூட பரவாயில்ல, என் கண்ணு முன்னாடியே கையப்போ. சொல்லுங்க. அடி காலில் இல்ல டாக்டர், என் மனசுல. நான் வேணா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வர சொல்லட்டுமா? நோ, ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். நோ, நெவர். முடியாது, நான் பொய் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு. அவர் ரன்பீர் கபூர் மாதிரியா இருந்தா? ஏதோ பொழப்ப ஓட்டணும்ல சார். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னது? ஒரே ஒரு பொய். நட்டுக்கு காலில் அடி, ஏர்லைன் பிராக்சரு, அதனால அவர் 2 நாளைக்கு எங்கேயும் நகரக்கூடாது, இங்கேயே புரியுதா? இங்கேயே இருக்கணும்னு சொன்னா மட்டும் போதும். புரியுது புரியுது சார், நல்லா புரியுது சார். அந்த மேடமை பார்க்கும்போது எனக்கே பிராக்சர்னு சொல்லி நானே இங்க 2 நாள் தங்கிடலாம் தோணுது சார். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? நோ நோ, ஜோக் ஜோக். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுவோம். 1000 rupees? ஆமா, பொய் சொல்லல சார். இது கொஞ்சம் கம்மி பண்ணி கூடாதா? இத பாருங்க, நீங்க தெரிஞ்சவங்கனால கம்மியா தான் சொல்லிருக்கேன். இதுவே அவங்க வீட்டுக்காரர் உங்க ஒய்ஃபை கரெக்ட் பண்றதுக்கு பிராக்சர்னு சொல்லியிருந்தானா 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருப்பேன். டாக்டர் 2 நாள் இங்கேயே தங்கி மேடம் பார்வை உங்க மேல பட்டுட்டே இருக்கிறதுக்கு நான் கேட்கிற 1000 ரூபாய் ரொம்ப கம்மி. ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறானே. ஓகே தரேன். ஓகே. அந்த ஆள் அடிபட்டு உட்காந்துருக்காங்க, கேட்டு திறக்க முடியல. திறந்துருச்சு. என்ன கன்றாவியோ. சீப் எங்க வச்சேன்? ஆல்வேஸ் தலையை வாரி வைக்கணும்ல, ருக்கு பார்க்கும்போது காலை வாரி விட்டுரும். ஆறு வேணா குழம்பு வேணா. நான் விக்னேஷ்ங்க. ஐயோ சார், நீங்களா? நானே தான். நான் தான் காலிங் பெல் அடிச்சேன். என்ன இது அடிச்சிருச்சு. அப்படிங்களா? அதுல என்ன அவ்வளவு சந்தோஷம்? அது ஒண்ணு இல்லைங்க. இந்த கரம் பிடிச்ச காலிங் பெல்லுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேதுங்க. இந்த பசங்க அடிக்கடி வந்து அடிக்கிறாங்கல்ல, அதனால நாங்க கரண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் அவங்க வழியில அலறது மாடி வரையும் கேக்குங்களா? நீங்க நம்பவே மாட்டீங்க. வெள்ள அடிச்சா கூட அப்படி சத்தம் கேட்காதுங்க. அதனால அப்படியே விட்டு போட்டோங்க. உங்க ஹஸ்பண்ட்? அவருங்களா? அவரு ஏதாவது வெட்டி பேச்சு, டீ கடை, ஓசி பேப்பர்னு ஏதாவது உதவாக்கார ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பாருங்க. ஆனா ரொம்ப தங்கமானவருங்க. இல்ல அது இல்லைங்க. ஐயோ என்னங்க அப்படி சொல்லி போட்டீங்க? என்ற வீட்டுக்காரர் உண்மையிலே ரொம்ப தங்கமானவர் தாங்க. ஐயோ நான் அதை சொல்ல வரலைங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க வீட்டு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஐயோ லட்டனா எங்க பட்டுச்சுன்னா? ஏனுங்க மாமா? ஐயோ 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 ஏனுங்க மாமா?
என்னாச்சு உங்களுக்கு? பாத்ரூம் போயிட்டு வந்தாலே 10 இட்லி சாப்பிடுவீங்க, இப்படி பஞ்சில வாள் ஊத்துற கணக்கு ஆகி போட்டீங்க மாமா. என்னாச்சு? ஐயோ ஏன்டி புலம்புற? ஐயோ ருக்கு, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அதான் டாக்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றான்னு கேப்போம். ஏனுங்க டாக்டர், லட்டனாக்கு என்னாச்சுங்க? அவருக்கு அடிபட்டதுல ஒரு சின்ன ஹேர் கிராக். ஐயோ ஹேர் கட்னா தலைதானங்க. ஐயோ ஏனுங்க உங்க மண்டைய காமிங்க. ஏனுங்க ஞாபகம் இருக்குதுங்களா? யாரு நீ ஏன்டி இப்படி கத்துற? ஐயோ என்னைய பார்த்து யாரும் கேட்டு போட்டாருங்க. பழசெல்லாம் பார்த்து விஜய் சேதுபதி மாதிரி பேசுறாரு. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். அவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு. ஐயோ என்னங்க நீங்க காலையில அடிபட்டத போய் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அவருக்கு அடிபட்டது கால் லெக். ஐயோ கால்ங்களா? ஐயோ ஏனுங்க இப்படி விழுந்து போட்டீங்க? என்ட்ரி பண்றது இருக்கு. 2 நாளைக்கு இங்கேயும் அங்கேயும் நகரக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு. அதனால 2 நாளைக்கு நான் இங்கே இருந்தாகணும். ஏனுங்க டாக்டர்? எஸ். ஐயோ என்னங்க நல்லா இருந்த காலை முடிச்சு இப்படி பண்ணி போட்டீங்க? 2க்கே உருப்படியா உட்காந்து போக தெரியாதவன் 2 நாள் இந்த வீட்டில் உட்கார போறானா? இவன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். விடக்கூடாது விக்கி.